இரவு நேரம் அந்த கிராமத்துல நிலா வெளிச்சம் வீசிக்கிட்டு இருக்கு. அப்ப நள்ளிரவு நெருங்க நெருங்க அந்த கிராமத்துல இருக்க வீடுகள் இருக்கிற அனைத்து ஜன்னல்களும் கதவுகளும் டமார் டமார் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சாத்த ஆரம்பிக்கிறாங்க. அத்தோட தங்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆங்காங்கே மறைச்சும் வைக்கிறாங்க. இதுக்கு காரணம் இல்லாமலே இல்லை. பாலை வாங்கிக்கோங்க, உங்க பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான குரல், விசித்திரமான தொனியில அந்த ஊர்ல சொல்லிக்கிட்டு ஆங்காங்க திரிய ஆரம்பிக்குது. அந்த குரல் எல்லா பக்கமும் கேட்க ஆரம்பிக்குது. அது ஒரு பெண்ணோட குரல் அல்ல, இறந்த ஒரு பிரேத ஆத்மாவோட குரல். ஊரே அந்த குரலை கேட்டு நடுங்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு யார் வீட்டுல என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம்தான் அங்க ஊர் மக்களிடையே தொத்திக்குது. ஒரு கொடிய கண்கள் அந்த ஊரையே சுத்தி சுத்தி வருது, அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பிரேத ஆத்மாவோட குரல் தான் அதுங்கிறது இங்க நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. திக் திக் அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தரோட இதயத்திலையும் பதட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீய கண்கள் ஒரு வீட்டை குறி வைக்குது. அடுத்த கடமே அந்த வீட்டின் வெளியே கதவுகள் தடத்தட தடத்தட அப்படின்னு அடிச்சுக்குது. வீட்டின் உள்ளே இருந்த பெண் ஒருத்தி என்ன செய்வதுன்னே தெரியாம திகைச்சு போய் நிக்கிறா. பயத்துல நடுநடுங்கி போயிருக்கா. அந்த கதவுகள் அந்த பிரேத ஆத்மாவோட ஆக்ரோஷத்தை தட்டுறதுனால தாங்க முடியாம தாழ்பாகளே எகிரிட்டு போகுது. டமார் அப்படின்னு கதவு திறக்குது. அந்த துஷ்ட ஆத்மா வீட்டின் உள்ளே போகுது. அந்த அதிகாரத்தோடு உரிமையபடி நுழையுது. அந்த நிமிடம் அந்த பெண் போயிடு போயிடு அப்படின்னு அந்த பெண் கத்த ஆரம்பிக்கிறா. வராத, போயிடு அப்படின்னு ரொம்ப கத்தவும் ஆரம்பிக்கிறா. தன்னோட குழந்தைய தனது முந்தானில மறைச்சு வைக்க பாக்குறா. அந்த 4 வயது குழந்தையோ அந்த பிரேத ஆத்மாவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த குழந்தை தாய் மயக்கம் போட்டு விழுக அந்த பிரேத ஆத்மா குழந்தைய தூக்கிட்டு அடுத்த நாள் காலையில தான் அந்த குழந்தையோட சடலம் மீட்கப்படுது. ஏன்னா இந்த ஊர்ல இது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி நடக்கிறதுல ஒன்றும் புதுசு இல்லை. யார் அந்த பிரேத ஆத்மா, அந்த கிராமத்தை மட்டும் அந்த ஆத்மா ஏன் பழி வாங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு இன்னும் கதைக்குள்ள போலாம் வாங்க. உத்தரப்பிரதேசத்துல உள்ள பிரதான்பட் அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது. சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது. அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே தன்னோட பிள்ளைங்களை இரவு நேரத்துல இருந்து வெளியில விடுறதில்ல, மூட முழுக்குகள் எல்லாம் ஒழிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு காரணம் அந்த தீய ஆத்மாவோட அட்டகாசம் தான். இரவு 8 மணி ஆயிட்டாலே அவ்வளவுதான், அந்த குடும்பத்துல இருக்கிறது எல்லாருமே தன்னோட குழந்தைகளை ஒழிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு பயந்துட்டு. அந்த கிராமம் அந்த தீய ஆத்மாவை கட்டுப்படுத்தி தான் வச்சிருந்தாங்க. ஆனாலும் அந்த கிராமத்துக்கு புதுசா ஒரு குடும்பம் வருது. அதுல சுமார் அப்படிங்கிற ஒரு சிறுவன் ஒரு மரத்துக்கடியில விளையாண்டுட்டு இருக்கான். அந்த மரத்துல ஆணி அடிச்சதை பாக்குறான். அது விளையாட்டுத்தனமாதி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணியை புடுங்கிடுறான். அதனால அந்த தீய ஆத்மாவை கட்டுப்படுத்தி வச்சிருந்ததுனால அதுல இருந்து அந்த தீய ஆத்மா விடுதலை ஆயிருது. அன்னையில இருந்தே அந்த தீய ஆத்மாவோட அட்டகாசம் அதிகமாயிருது. அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற மக்களுங்களுக்கு இது தெரியாது. எல்லாருமே அன்னைக்கு நிம்மதியா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இரவு அந்த பிரேத ஆத்மா வெளியில வருது. ஆக்ரோஷமா இப்படி பேச ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, பாலை வாங்கிக்கோங்க, உங்க பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள திரிய ஆரம்பிக்குது. இந்த குரலை எல்லாம் ஊர் மக்களோட காதுல விழ ஆரம்பிக்குது. அச்சோ, வந்துருச்சு, அது வந்துருச்சு, மீண்டும் வந்துருச்சு, யார் அதை விடுவிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க கத்திக்கிட்டு தங்களோட வீட்டோட ஜன்னல்களும் கதவுகளிலும் எல்லாத்தையுமே தாழ்பால் போடுறாங்க. இப்படிதான் பிள்ளைகளை எல்லாரும் அவங்கவுங்க ஒளி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆத்மா தன்னை விடுவிச்ச சுமனோட வீட்டுக்கு வருது. அங்க கதவுகள் எல்லாமே திறந்துதான் இருக்கு. சுமனோட பெற்றோர் அந்த பிரேத ஆத்மாவை கண்ட மாத்திரத்தில் உதவி கேட்டு அலறி துடிக்கிறாங்க. ஆனா அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த சமயத்துல யாருமே உதவி பண்ண வரல. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. சுமனோட குரலோ தலை தடுக்குது. சில கணங்கள்ல சுமனோட அந்த பிரேத ஆத்மா எடுத்துக்கிட்டு செல்லப்படுது. அடுத்த நாள் காலையில கிராம மக்கள் மூளை முடுக்கல் எல்லாம் கூடி இப்படி உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரு அந்த ஆத்மாவை வெளியில விட்டு இருந்திருப்பாங்க, யாரு விடுவிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் இந்த ஊர்ல நம்மளால நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு சில பேர் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்பயே சுமனோட தாயார் ஊர்மிளா தனது பிள்ளையை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. மரம் இருந்த அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு வழியா அந்த பேய் கட்டுப்பட்டு இருந்த அந்த மரத்தை ஊர்மிளா அடைந்து விட்டாள். ஊர்மிளா அந்த மரத்தை நெருங்கிய சமயம் காத்து ரொம்ப பலமா வீசுது. வித்தியாசமான பல வித சத்தங்கள் கேக்குது. கூர்ந்து கவனிக்கிறா.
இங்கிருந்து போய்விடு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. குரல் வந்த திசையில யாருமே இல்ல. யாரோ தன்னை தொடுவது போல உணர்வு அவளுக்கு. ஆனா சுற்றிலும் யாருமே இல்ல. ஒரு கருப்பு உருவம் தனக்கு பின்னால வேக வேகமா நகர்வத ஊர்மிளா உணர்றா. ஆனா சடார்னு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. ரொம்ப அமைதியா இருக்கு. அந்த காட்டுல ஒரு குரூர சிரிப்பொலி மட்டும் கேக்குது. அந்த துஷ்ட ஆத்மாவோட சிரிப்பொலி தான் அது. அந்த ஆத்மா ஊர்மிளா இடத்துல இப்படி சொல்லுது, இன்று இரவும் நான் வருவேன். இன்னும் பௌர்ணமிக்கு 10 குழந்தைகளை நான் கொலை பண்ணி கொடுக்க வேண்டும். அப்போது மீண்டும் நான் உயிர் பெறுவேன். முடிந்தால் உன் ஊரையும் உன் ஊர் குழந்தைகளையும் காப்பாற்றிக்கொள். அந்த பிரேத ஆத்மா இப்படி சொல்ல ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் எடுத்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா ஊர்மிளா. அதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாருமே திகச்சு போறாங்க. அத்தோட அந்த ஊர்ல வசிச்ச 74 வயது மிக்க ஒரு பாட்டி இருக்கு. அந்த பாட்டி கிட்ட இந்த பிரேத ஆத்மாவை பத்தி விவரங்களை ஊர்மிளா கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த பாட்டியோட பேர் யசோதா. அந்த பிரேத ஆத்மாவோட கதையை பத்தி ஊர்மிளாவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்டிமா. இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த பெண்ணோட பேர் தாரா. சிறு வயசுல இருந்தே அவள் ஒரு மாதிரியான பெண். அவளை பெத்த மாத்திரத்திலே அவளோட தாய் துடித்து மாரடைப்புல இறந்தும் போயிடுறாங்க. தாரா தாயான பிறகு அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. என்ன நினைச்சார்னே தெரியல. தாரா தன் பெத்த குழந்தை கூட பார்க்காம தனக்கு பிறந்த குழந்தைய கொன்னு போட்டுறா. அவங்களை ஏறக்குறைய ஒரு பேய் என்றே சொல்லலாம். அப்படித்தான் அவளது நடவடிக்கைகளும் இருந்துட்டு இருந்தது. ஊர் மக்கள் தனது கண்களை கொண்டு மிரட்டுவா. அவளை நெருங்கவே மக்கள் ரொம்ப பயந்தாங்க. சிலர் வெறுத்தனர். அவ அந்த காலகட்டத்துல காட்டுக்குள்ள குறிப்பிட்ட மரத்துக்கடியில தான் எப்போதும் இருப்பா. அந்த மரத்தில் அடியில தான் அமர்ந்து பல வித்தியாசமான மந்திரங்களையும் உச்சரிப்பா. ஊர் மக்கள் அந்த பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. அப்படி போனாலும் அங்க ரத்தங்கைக்கு இறந்து போயிருவாங்க. ஒவ்வொரு சாவிலும் அவ ரொம்ப மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறா. நாளுக்கு நாள் அவளோட அட்டகாசம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுறா. பலி கொடுக்கறது அவளோட முதன்மையான வேலையாவே அவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஊரே பயந்துகிட்டு இருக்கு. பௌர்ணமி வரும்போதெல்லாம் அவளோட சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதனாலேயே ஊர் மக்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பௌர்ணமி இரவுல ஒரு குழந்தைய எடுத்துட்டு பலி கொடுக்கறதுக்காண்டி பூஜை நடத்திட்டு இருக்கா. ஆக்ரோஷமா ஆங்காரத்தோட குரல்களும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த வழியா போன பீர் அப்படிங்கிற பைல்வான் தன்னோட பயிற்சியை முடிச்சுட்டு இன்னொரு கிராமத்துக்கு தன்னோட நண்பனோட நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அந்த காதுகள் அந்த மாதிரி வினோதமான சத்தத்தை கேட்கிறான் பீர். என்ன ஒரு உருமல் சத்தம், பயங்கரமான சத்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பன்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். பீர் அந்த சத்தம் வந்த இடத்துக்கு போறான். அந்த அமானுஷ இடத்துக்கு அங்க போய் பாக்குறான். அங்க பார்த்த அந்த காட்சியை பார்த்தோன்னே வீருக்கு அவ்வளவு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவ்வளவு பயங்கரமான கொடூரமான தீய வளர்த்துக்கிட்டு மந்திரங்களை உச்சரிச்சிட்டு இருக்கா அவ. அதை பார்த்தோன்னே வீர் உடனே அந்த சூனியக்காரியோட தலைமுடியை இழுத்து பிடிக்கிறான். 2 அறை விடுறான். பலமா 2 அறை விடுறான். அறை விட்டதோட மட்டும் இல்லாம இனிமேல் மந்திரங்களை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட பற்களையும் உடைச்சிடுறா. உடனே அந்த பற்கள் உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தீ அணைஞ்சு போயிருது. வீர் அந்த குழந்தைய காப்பாத்தி கிராம மக்கள்கிட்ட கொண்டு கொடுக்கறான். அந்த தாராவையும் அந்த கிராம மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறான். குழந்தைய காப்பாத்தி தாராவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிச்சிட்டோம் அப்படின்னு பீர் நினைக்கிறான். தாராவை அந்த ஊர் மக்கள் ஒரு மரத்துல கட்டி வச்சு உயிரோட எரிக்கிறாங்க. அப்ப தாரா இப்படி கத்த ஆரம்பிக்கிறா, கண்டிப்பா இதற்காண்டி உங்களை நான் பழி தீர்ப்பேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறா. அந்த தீயில இறந்தும் போயிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பீருக்கு ஒரு பயம் வந்துருது. இந்த ஊர் மக்கள் இப்படி ஒரு தவற பண்ணிட்டீங்களே, அவன் நல்லா இருக்கிறப்ப ஊர் மக்களை இந்த அளவுக்கு கொடுமை பண்ணா. ஆனா இப்ப அவ பிரேத ஆத்மாவா மாறிட்டா. இனி நம்மள எல்லாம் என்ன செய்ய போறாளோ, இனி இது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அப்ப ஊர் மக்கள் அவன் சொல்றது எதுவும் கவலைப்பட்டுக்கிறத மாதிரி தெரியல. அது வரைக்கும் அவங்க சொன்னது தெரியல. அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு புரிய வருது. ஆனா காலம் என்ன சொல்றது, காலம் கடந்து போயிருச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பிரேத ஆத்மா மாறிய தாரா அன்னைக்கு முதல்ல ஆக்ரோஷமா கிராமத்தை பழி வாங்க ஆரம்பிக்கிறா. அவளோட கால்கள் பின்பக்கமா திரும்பி இருக்கும். அவ வரும்போதெல்லாம் அசுத்த வாட அடிக்கும். குழந்தைகளை மட்டும் பிள்ளைகளும் அதிக அளவுல அவ வேட்டையாட ஆரம்பிக்கிறா. அப்புறம்தான் பண்டிதர் சொன்ன அர்த்தம் புரிஞ்சது. பண்டிதர்கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் முறையிடுறாங்க. சிலர் அழுகவும் செய்யறாங்க. அவங்களோட துக்கத்தை கண்ட பண்டிதர் மகா பூஜை ஒண்ணு நடத்துறாரு. அதுல தாராவோட ஆத்மாவை குறிப்பிட்ட மரத்துக்கு அடியில அடிச்சு வைக்கிறாரு. அன்னையில இருந்து அவங்களோட அட்டகாசம் அதுல இருந்து அந்த கிராமத்துல இல்லாமையே போயிருந்தது. இப்ப யாரோ ஒரு சிறுவனால மீண்டும் விடுதலை பெற்று வெளியில வந்திருக்கா. இனி என்ன நடக்க போகுதோ எல்லாம் நாராயணனோட செயல் அப்படின்னு சிலர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
யசோதா பாட்டி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவருக்கு வயது இப்ப 80 இருக்கும். இப்போ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு அந்த யசோதா பாட்டி சொல்லுது. அன்னைக்கு இரவு வழக்கம் போலவே அந்த ஊர் மக்கள் பிள்ளைங்களை ஆங்காங்க சந்துகள்லயும் பொந்துகளையும் ஒளிச்சு வைக்கிறாங்க. ஊரே சத்தம் அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. பயத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. காலையில விடியுது. பண்டிதர் வர்றாரு. நடந்தது எல்லாத்தையும் பண்டிதர்கிட்ட சொல்றாங்க. அந்த தீய சக்தி இப்ப அதிக சக்தியா உருவெடுத்து வந்திருக்கு. இதை எப்படியாவது நம்ம அழிக்கணும்னா இதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு எளிதான காரியம் என்னன்னா, எல்லார் வீட்டிலும் தாயத்து கட்டுங்க. ஒரு வீட்டுல மட்டும் தாயத்து கட்ட வேண்டாம். அந்த வீட்டுல குழந்தைய அளவிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஊர் மக்கள் இருக்கிற எல்லா இதுலயுமே மந்திர தகடுகள் வீட்டுக்கு முன்னாடி கட்டப்படுது. ஒரே ஒரு வீட்டுல மட்டும்தான் மந்திர தகடு கட்டல. எப்படியாவது அந்த ஒரு ஆத்மா இங்க வரும்னு அவருக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு வருது அந்த ஆத்மா. உடனே அந்த ஆத்மாவும் அந்த பண்டிதரும் நேருக்கு நேரு மோதுறாங்க. மிக பயங்கரமான சக்தியோட அந்த ஆத்மா இருக்கு. கூறிய நகங்களோடையும் பூமியில புரளும் கூந்தல் அளவுக்கும் கொடூரமான பற்களையும் கொண்டு அந்த பிசாசோட ரூபம் அதிகமா ஆக்ரோஷமா தெரியுது. பண்டிதர் இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படாம மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரேத ஆத்மா மேல புனித நீரை தெளிக்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான், அந்த பிரேத ஆத்மா அலறி துடிக்க ஆரம்பிக்குது. வெறியோட பண்டிதருக்கு சவால் விட ஆரம்பிக்குது. பண்டிதரே போய்விடு, இந்த முறை உன்னால் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆத்மா கத்த ஆரம்பிக்குது. உடனே பண்டிதர் அவளோட முடிய பிடிச்சு கத்திரிச்சு அந்த முடிய ஓம குண்டத்துல போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த தாரா உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. குறைஞ்சு அப்படியே கரைஞ்சும் போயிருது. அது அழிஞ்சு போயிருது அந்த ஆத்மா அதோட. அதுல இருந்து அந்த ஊர் மக்கள் நிம்மதியும் அடையிறாங்க. பண்டிதருக்கு நன்றியும் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன்.